எல்லாருக்கும் வணக்கம். இது கோர் ஆடியோஸ். நான் ஜாவேத் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கொரட்டூரில் நாங்கள் பில்ட் பண்ண ஒரு புது ஹோம் தியேட்டர் தான். இது நாங்கள் வந்து ஒரு பட்ஜெட்டுன்றதோட ஒரு டைட் பட்ஜெட்டில் நாங்கள் பில்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு பக்கம் கஸ்டமர்கிட்ட ஒரு பட்ஜெட் வந்து அவர் அலாட் பண்ணி கொடுத்துட்டாரு. இன்னொரு பக்கம் இந்த ரூமுக்கு உண்டான ஸ்பீக்கரோ இல்லை அதுக்கு உண்டான விஷயங்கள் நாங்கள் பண்ண வேண்டியது இருக்குது. அந்த பட்ஜெட்டுக்கு உட்பட்டு நாங்கள் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸோடு தான் இந்த ப்ராஜெக்டை நாங்கள் எடுத்து பண்ணோம். இந்த ப்ராஜெக்டை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் முழுக்க பார்க்க போகிறோம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் பண்ணலான்னு இருக்கிறேன். ஒரு சில நண்பர்கள் என்னோட முந்தைய வீடியோவிலலாம் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணும்போது, நீங்கள் உங்களோட வீடியோ வந்து கொஞ்சம் ஷார்ட் பண்ணுங்கள், ரொம்ப லென்த்தியாக இருக்குது, எங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, டைம் ஜாஸ்தியாக எடுக்குது, நீங்கள் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவருக்குள்ளே பண்ணுங்கள், இல்லை 1/4 மணி நேரத்துக்குள்ளே வீடியோ முடிக்க பாருங்கள் அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் போட்டிருந்தாங்க. ஸோ அதை பற்றி ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் கொடுக்கலான்ட்டு இருக்கேன் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி. விஷயம் என்னென்னா, இப்போது மற்ற யூடியூப் சேனலுக்கும் நம்மளோட கோர் ஆடியோஸ் சேனலுக்கும் இருக்கிற வித்தியாசமே நம்ம டெக்னிக்கலாக நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஆரம்பத்துலேருந்தே வந்து ஒரு ஸ்பீக்கரை பற்றி பேசுகிறோன்னா அந்த ஸ்பீக்கரில் வந்து என்ன மாதிரியான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஏன் அது அவ்வளோ விலையாக இருக்குது, அண்ட் ஒரு ஆம்ப்ளிஃபையர் எடுத்தோமோ இல்லை ஒரு ஏவி ரிசீவர் எடுத்தோன்னா அதில் ஏன் வந்துட்டு அவ்வளோ விலை கொடுத்து நம்ம வாங்கணும், அதில் நம்ம என்ன எதிர்பார்க்கலாம், அதுக்குள்ளே என்னென்னலாம் ப்ராசஸர்ஸ் இருக்குதுன்னு சிப் லெவலில் நம்ம வந்து அதை ஃபுல்லாக பிரித்து மேய்ஞ்சிருக்கோம். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு டெக்னிக்கல் லெவலில் நம்ம சேனலில் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு வந்து அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோடய நான் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ஆர்வம் ஆடியோவில். அண்ட் அப்படி இருக்கும்போது ஒரு தடவை என்னோடய ரிலேட்டிவ் வந்து ஒரு மேகசின் எடுத்துகிட்டு வந்தார். அவர் ஆடியோ ஆர்வலர். அவர் வந்து ஃபாரினில் அப்போது துபாயில் இருந்தார். அவர் வரும்போது ஒரு மேகசின் எடுத்துகிட்டு வந்திருந்தார். அதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு எக்ஸ்போஷர் இந்த ஆடியோ எக்யூப்மெண்ட் பற்றி. இப்படியெல்லாம் இருக்கா, இதெல்லாம் எல்லாமே நம்ம வந்து இதெல்லாம் தெரியாமலே இவ்வளோ நாள் இருந்திருக்கோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வம். அவர் எப்பப்போலாம் வராரோ அப்பப்போலாம் நான் வந்து அவர்கிட்ட அந்த மேகசின் வந்து வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவேன். அப்போது அவர் வருஷத்தில் ஒரு தடவை தான் வருவார். அதுலேயும் நம்மளை வந்து மீட் பண்ணுறது ரொம்ப ஒரு அரிய விஷயந்தான். அப்படி இருக்கும்போது அவர் வந்து மீட் பண்ணும்போது அவர் என்னை பார்த்தாலே அவர் அந்த ஞாபகம் வச்சு அதை வாங்கிட்டு வருவார். ஸோ அதெல்லாம் ரொம்ப ஆர்வமாக நான் வந்து அந்த மேகசின்ஸ்லாம் பார்ப்பேன். பட் நம்மளுக்கு கிடைக்கிற மேகசினே கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை தான் வரும். அதோட பப்ளிஷ் பண்ணுறதே 6 மாதத்துக்கு ஒரு தடவை தான் பப்ளிஷ் பண்ணுவாங்க அது. ஸோ அதில் பார்க்குற அந்த ஆடியோ எக்யூப்மெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு ரொம்பவே ஏங்குவேன். நம்ம ஊரில் ஏன் இதெல்லாம் நம்ம நேரில் பார்க்குறதுக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி. ஸோ வாங்குறதெல்லாம் அடுத்த பிரச்சனை. அது பார்த்தாலே ஒரு பெரிய விஷயன்ற மாதிரி தான் இருந்தது எனக்கு. ஆனால் இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனல், ஒரு யூடியூப் பிளாட்ஃபார்மில் நம்ம வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ், ரொம்ப ரேராக கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ், இல்லை கிடைக்கிற ப்ராடக்ட்ஸே வந்து நல்லா அதில் வந்து டெக்னிக்கலாக என்ன பண்ணியிருக்காங்கன்றது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறது, இதெல்லாம் எனக்கு வந்து ஒரு மனநிறைவை கொடுக்குது. அண்டு நான் அந்த மாதிரி ஏங்கினப்போ இன்றைக்கி அந்த மாதிரி ஆடியோ பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு ஆர்வமாக இருக்கிறவங்களுக்கு நம்ம சேனல் ரொம்ப உதவியாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ இது வந்து ஒரு வெறும் வியாபார ரீதியாக மட்டுமே இந்த சேனலை நான் நடத்துகிறேன்னா, அப்போது நம்ம வந்து ஒரு 10 மினிட்ஸில் ஒரு வீடியோ முடிக்கலாம், 1/4 மணி நேரத்தில் முடிக்கலாம், இல்லை ஒரு ஷார்ட்ஸ்லேயே நம்ம வீடியோ முடிக்கலாம். பட் என்னோடய நோக்கம் அது மட்டும் கிடையாது. வியாபாரம் இருக்குது தான், நான் இல்லைன்னு சொல்லலை, அது 2ஆம் பட்சம். ஆனால் இந்த வீடியோஸ் எல்லாம் நம்ம வந்து யூடியூப் சேனலில் போடுறதுனால எனக்கு வந்து ஒரு மன நிறைவு கிடைக்குது. ஸோ அதுதான் வந்து எனக்கு மெயினாக தேவைப்படுது இந்த ஃபாஸ்ட் லைஃப்பில். ஸோ நம்ம வந்து சின்ன வயசில் அவ்வளோ தூரத்துக்கு இந்த மாதிரி ஏவி எக்யூப்மெண்ட்லாம் பார்க்க மாட்டோமா, டச் பண்ண மாட்டோமான்னு இயங்கினதுக்கு இன்றைக்கி இவ்வளோ எக்யூப்மெண்ட்ஸ் வந்து இருக்கும்போது அந்த நாலேஜை வந்து எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணணுன்னு சொல்லி எனக்கு வந்து ஆர்வமாக இருக்குது. ஸோ அதனால தான் நான் போடுறேன். ஸோ இது வந்து வீடியோ வந்து ரொம்ப ட்ராக் ஆகுதுன்னு சொல்லி யாரும் நினைக்க வேணாம். நிறைய டெக்னிக்கல் விஷயம் வந்து நம்ம பேசும்போது அது வந்து சுருக்கமாக நம்ம போட முடியாது. நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால தான் வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக போகுது. அதனால் வியூஸ் வந்து கம்மியாக போச்சுன்னா எனக்கு அதை பற்றி பிரச்சனையே கிடையாது. நான் என்னோடய வேலையை என் மனசாட்சிக்கு உட்பட்டு நான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு உண்டான ரெஸ்பெக்ட் வந்து, அதுக்கு உண்டான மரியாதை வந்து வியூவர்ஸ் எனக்கு கொடுத்துட்டு தான் இருக்காங்க. எனக்கு அது வந்து ஒரு பெரிய மனநிறைவை வந்து கொடுக்குது. ஸோ
நான் வந்து பெருசாலாம் உங்ககிட்ட கேட்கல. இதுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு கைமாறா எனக்கு வந்து ஒரு சின்ன சப்போர்ட் தான் தேவைப்படுது. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் நீங்கள் பண்ணிங்கனாலோ இல்லை வீடியோவை லைக் பண்ணாலோ இது இன்னும் வைடர் ஆடியன்ஸ்க்கு போய் சேரும்போது அதில் ஒரு 10 பேருக்கு போய் சேர்ந்ததுன்னா அதில் ஒருத்தரோ 2 பேரோ என்ன மாதிரி இருந்திருப்பாங்க இல்லையா? இந்த விஷயம் என்னன்றதே தெரியாமல் இல்லை யூடியூப்பில் வந்துட்டு நம்ம வீடியோஸ் வந்து அந்தளவுக்கு அவங்களுக்கு வந்து போய் சேர்ந்துருக்காது இல்லையா? ஸோ நீங்கள் வந்து லைக்கோ இல்லை ஷேரோ இல்லை நீங்கள் வந்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணும்போது இன்னும் ஒரு வைடர் ஆடியன்ஸ்க்கு ரீச் ஆகும்போது 1-2 பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ அந்த ஒரு சப்போர்ட் தான் நான் உங்ககிட்ட கேட்குறேன். ஸோ இந்த சப்போர்ட்டோட இந்த வீடியோக்குள்ளே இப்போ நம்ம போகலாம் வாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் டால்பி அட்மாஸ் 7.1.4 கான்ஃபிகரேஷனில் மெரான்ஸோட 6015 9.2 சேனல் ஏவி ரிசீவர் வச்சு ஒரு பவர் ஆம்ப் 2 சேனல் பவர் ஆம்போட இந்த செட்டப்பை நாங்கள் பண்ணியிருக்கோம். அண்ட் இதில் வந்து ஆப்டாமாவோட UHD 35+ங்கிற ப்ரொஜெக்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா இது வந்து 120 inches ஸ்க்ரீன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 6 லேயர் அக்வாஸ்டிக் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம். அண்ட் ஸ்பீக்கர்ஸ் வந்து ஸ்க்ரீனுக்கு பின்னாடி கன்சீல் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம போட்டிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அக்வாஸ்டிக் மைக்ரோ ஒன் ஸ்க்ரீன் தான் நாங்கள் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து கொஞ்சம் ஹை அண்ட் ஸ்க்ரீன் தான். ஸோ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு டைட் பட்ஜெட்டில் தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ கஸ்டமர் வந்து புதுசாக வீடு கட்டியிருக்காரு. ஸோ அவருக்கு வந்து ஏகப்பட்ட நம்ம ஹோம் தியேட்டர் கட்டி அதுவும் வந்து கம்ப்ளீஷன் ஆகிற ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா வீடோட கம்ப்ளீஷனும் அந்த டைமில் வந்துருச்சு. ஸோ எல்லாருக்குமே அவர் வந்து அந்த பணத்தை வந்து கொடுக்க வேண்டிய அந்த ஸ்டேஜ் வரும்போது அவர் வந்து இது முன்கூட்டியே அவர் யோசித்து அவர் என்ன சொன்னார்னா, எனக்கு வந்து ரூம் ட்ரீட்மெண்ட் வந்து பக்காவாக பண்ணி கொடுங்க. அதில் வந்துட்டு ஏன்னா நான் அது ஒன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணேன்னா அது என்னால் அப்கிரேடே பண்ண முடியாது. பட் எக்யூப்மெண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து அப்புறம் நான் அப்கிரேட் பண்ணால் கூட நான் பண்ணிக்கிறேன், எனக்கு பிரச்சனை கிடையாது அப்படின்னாரு. ஸோ இப்போதைக்கு மினிமலாக எனக்கு வந்து என்ன பண்ண முடியும், நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி கொடுங்க. அண்டு ஃப்யூச்சரில் வந்து நம்ம அப்கிரேட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ அவர் சொல்கிறதுக்கு இணங்க நாங்கள் வந்து ஓகேன்னு சொல்லி இந்த ஒரு பர்டிகுலர் கோட் கொடுத்தோம். ஸோ இதில் என்னென்ன எக்யூப்மெண்ட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ பொதுவாக கஸ்டமர் வந்து ஒரு பட்ஜெட்டில் எனக்கு வந்து பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் அவங்கள உட்கார வச்சு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அந்த பட்ஜெட்டில் என்ன நல்லா வரும், எப்படி அது அந்த ரூமுக்கு வந்து செட்டாமாவாக போகும் அப்படின்றது நாங்கள் ஃபஸ்ட்டு அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். சப்போஸ் கஸ்டமர் வந்து அந்த ரூமுக்கான பட்ஜெட்டை வச்சுருந்தாருன்னா இன் த சென்ஸ் அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் அந்த ரூமுக்கு வந்து கரெக்டாக இருக்கும், அதுக்கான பட்ஜெட் அவர் வச்சுருக்காருன்னா அப்போ அந்த பட்ஜெட்டில் நாங்கள் பண்ணிவிடுவோம். அதை பற்றி பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த பட்ஜெட்டோட ரொம்ப அந்த ரூமுக்கான என்ன செலவாகுமோ இல்லை என்ன மாதிரியான எக்யூப்மெண்ட் போடணுமோ அதுக்கான பட்ஜெட் இல்லாமல் அதோட ரொம்ப கம்மியாக வச்சுருந்தாங்கன்னா நாங்கள் வந்து அந்த ப்ராஜெக்ட்டு எடுக்கிறது கிடையாது. நாங்கள் கஸ்டமர்கிட்ட சொல்லிடுறோம், வேணாம் சார் இது போட்டால் எங்கள் பேர் தான் சார் கிடும், வேணாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் அதை விட்டுடுறோம். பட் இந்த கஸ்டமர் வந்து எங்ககிட்ட அப்ரோச் பண்ணும்போது இவர் என்ன சொன்னார்னா, நான் வீடு கட்டுறேன், எனக்கு பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ட் ஹோம் தியேட்டருக்குன்னு என்னால் வந்து இப்போத்துக்கு ஒரு பட்ஜெட்டை வந்து ஒதுக்க முடியாது. பட் எனக்கு வந்து ரூம் அக்வாஸ்டிக்ஸ்லாம் பக்காவாக பண்ணி கொடுத்துருங்க. நான் இந்த எக்யூப்மெண்ட் வந்து மினிமலாக நீங்கள் இப்போதைக்கு போடுங்க. அட் த சேம் டைம் இந்த ரூமுக்கு செட் ஆகணும், குவாலிட்டியில் எந்த விதத்துலையும் நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ண வேணாம். பட் ஸ்டார்டிங் ரேஞ்சிலேருந்து எனக்கு பண்ணி கொடுங்க, ஃப்யூச்சரில் நான் வந்து அதை அப்கிரேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னதுனால இந்த ப்ராஜெக்ட் எடுத்து நாங்கள் பண்ணோம். அண்ட் இதில் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறது மேக்னெட்டோட ஃப்ரண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா மேக்னெட்டோட 2002. ஸோ இது வந்து இந்த ரூமுக்கு ரொம்பவே இந்த ரூம் சைஸுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. அண்ட் இந்த ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா இது 22x12. அண்ட் இதில் வந்து மேக்னெட் மானிட்டர் சுப்ரீம் ரொம்பவே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணோம். அண்ட் ஸ்டேஜ் ஸ்பீக்கர்ஸ் நாங்கள் வந்து ஸ்க்ரீனுக்கு பின்னாடி தான் வச்சுருக்கோம். அண்ட் இந்த பேக்கேஜில் வந்து மானிட்டர் சுப்ரீமோட சென்டர் ஸ்பீக்கர் நாங்கள் கொடுத்துருக்கோம். அண்ட் சரவுண்டுக்கு பார்த்தீங்கன்னா 4 சரவுண்ட் நாங்கள் கொடுத்துருக்கோம்.
அண்ட் மேக்னட்டோட S10Bங்கிற மானிட்டர் சீரீஸில் வர S10Bங்கிற ஸ்பீக்கர்ஸ் தான் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஸ்பீக்கர்ஸ் பொறுத்த வரைக்கும் இதோட த்ரோ நல்லாயிருக்கும், இந்த ரூமில் பர்ஃபெக்டாக இருக்கும். ஏன்னா இது வந்து அக்கோஸ்டிக்லி ட்ரீட்டட் ரூம். ஸோ அதனால் நாங்கள் ஆக்சுவலாக பெரிய புக் ஷெல்ஃப் தான் சஜஸ்ட் பண்ணியிருந்தோம். பட் பெரிய புக் ஷெல்ஃப் போடுறதுனால என்ன ப்ராப்ளம்னா அதுக்கு வந்து வால் ப்ராக்கெட் அடிக்கும் போது அது இன்னும் வெளியில் நீட்டிக்கிட்டு இருக்கும். ஒன்று இந்த மாதிரி ஹோம் தியேட்டருக்கு இன்வால் போட்டால் நல்லாயிருக்கும். பட் நம்ம வந்து இது வந்து பட்ஜெட்டில் பண்ணுறோம், அதனால் இந்த விஷயத்துலலாம் வந்து காம்ப்ரமைஸும் நம்ம வந்து பண்ண முடியாது. அட் த சேம் டைம் ரொம்ப ஹை எண்டும் நம்ம போக முடியாது. ஸோ எது கரெக்டோ அது வந்து பண்ணியிருந்தோம். அண்ட் இந்த ஸ்பீக்கர்ஸ் வந்து பர்ஃபார்மன்ஸ்லாம் சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த ரூமுக்கு வந்து பக்காவாக இருக்குது. அண்ட் அட்மாஸ்க்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் 4 இன்சீலிங் அட்மாஸ் ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். மேக்னெட்லேருந்து ICP62ங்கிற ஸ்பீக்கர்ஸ். இதுவும் வந்து ரொம்பவே பர்ஃபார்மிங் ஸ்பீக்கர்ஸ் தான். அண்ட் இதிலேருந்து வர சவுண்டு வந்து நம்மளுக்கு த்ரோ வந்து நம்ம உட்கார இடத்துலேருந்து கரெக்டாக நம்மளுக்கு வந்து வரும். ஏன்னா எப்போவுமே வந்து சரவுண்ட் ஸ்பீக்கர்ஸோட இந்த அட்மாஸ் ஸ்பீக்கர்ஸ் தான் வந்து நம்மளோட டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இது வந்து த்ரோவும் நல்லா இருக்கணும், அட் த சேம் டைம் அந்த சின்ன சின்ன டீட்டெயிலிங்கும் நல்லா எடுத்து கொடுக்கும். ஸோ அதனால் இந்த ஸ்பீக்கர்ஸ்க்கு நாங்கள் போயிட்டோம். அண்ட் வழக்கமாக நாங்கள் வந்து எல்லா ப்ராஜெக்ட்லேயும் இந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸும் நாங்கள் மேக்னெட் ஸ்பீக்கர்ஸ் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். அண்ட் கொஞ்சம் இன்னும் ஹை எண்டு இன்னும் அப்பர் மிட் பட்ஜெட்டில் போகணுன்றவங்களுக்கு ஃபோக்கலில் நாங்கள் கொடுக்குறோம். ஸோ இந்த பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த பணத்துக்கு என்ன பர்ஃபார்மன்ஸோ அது கண்டிப்பாக மேக்னெட் வந்து கொடுக்குது, அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது. அண்ட் சப்வூஃபர் பொறுத்த வரைக்கும் நாங்கள் வாஃபடேலில் 15 இன்ச் சப்வூஃபர் நாங்கள் கொடுத்துருக்கோம். அண்ட் அதோட பர்ஃபார்மன்ஸும் ரொம்பவே வேர்சடைலாக இருக்கும். ஆக்சுவலாக நாளைக்கு வந்து கஸ்டமர் அப்கிரேட் பண்ணுறதா இருந்தால் சப்வூஃபர் அப்கிரேட் பண்ண தேவையே இல்லை. இந்த ஸ்பீக்கர்ஸ் மட்டும் அவர் அப்கிரேட் பண்ணால் போதும், அப்கிரேட் பண்ணணுன்னு நினச்சா. ஸோ மற்றபடி ஸ்பீக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் சவுண்டு பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சூப்பர்பான பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த ரூமில் நம்மளுக்கு கிடைக்குது. அதே மாதிரி இப்போ டிஸ்பிளேக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆப்டமாவோட UHD 35+ யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு 4K UHD ப்ரொஜெக்டர். அண்ட் இந்த ப்ரொஜெக்டர் வந்து நான் ஏற்கனவே இதுக்கான ரிவ்யூ நான் கொடுத்துருக்கேன். கான்ட்ராஸ்ட் ரேஷியோலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும், பிளாக்லாம் நல்லா பக்காவாக எடுத்து கொடுக்கும், அந்த கலரோட டெப்த்தே சூப்பராக இருக்கும். ஸோ ஆப்டமாவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் நிறைய ப்ராஜெக்ட்ஸில் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுலேருந்து பிரச்சனைன்னு வந்து இது வரைக்கும் எங்களுக்கு வந்ததே கிடையாது. ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி ரேர். நீங்கள் அதை வந்து எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அது எந்த பிரச்சனையும் பண்ணாது உங்களுக்கு. ஸோ அந்தளவுக்கு ரொம்பவே ஒரு வேர்சடைலான ப்ரொஜெக்டர். நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் இந்தியன் கரண்ட்டுக்கு ரொம்பவே ஒத்து போகிற ப்ரொஜெக்டர். நாங்கள் மற்ற பிராண்டு வேறு எதனா போடும்போது அதில் சந்திக்கிற பிரச்சனை வந்து அவ்வளோ இருக்கும். பட் ஆப்டமா இத்தனை ப்ராஜெக்டில் நாங்கள் யூஸ் பண்ணி எந்த ப்ராப்ளமும் அது வரைக்கும் வந்தது கிடையாது. அதே மாதிரி டெக்னிக்கலி ரொம்பவே ஸ்ட்ராங்கான ப்ரொஜெக்டர் அது. மற்ற ப்ரொஜெக்டர்ஸோடு நீங்கள் ஃபீச்சர்ஸை கம்பேர் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ரொம்பவே எவிடெண்ட்டாக தெரிஞ்சிடும் எது நல்லா இருக்குன்ட்டு. ஸோ ஃபீச்சர் வைஸும் நல்லாயிருக்கும். அந்த ஃபீச்சர்ஸை வந்து தே ஆர் மேக்கிங் ஷோர் தட் அது இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்களான்றதும் அவங்க வந்து குவாலிட்டி செக் பண்ணி தான் அனுப்புகிறாங்க. ஸோ இவங்களோட ஆஃப்டர் சேல் சர்வீஸும் சரி, இவங்களோட டெக்னாலஜியும் சரி ரொம்பவே வேர்சடைலாக இருக்கிறதுனால முக்கால்வாசி பட்ஜெட் ஓரியன்ட் ஹோம் தியேட்டர் சிஸ்டம்ஸில் நாங்கள் வந்து எங்களோட கோர்ட்டில் வந்து ஆப்டமாவுக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான இடம் இருக்குது. ஸோ ஸ்க்ரீனை பொறுத்த வரைக்கும் நாங்கள் 120 இன்ச்சஸ்க்கு மைக்ரோ ஒன் ஸ்க்ரீன் தான் கொடுத்துருக்கோம். ஏன்னா நம்ம ஸ்டேஜ் ஸ்பீக்கர்ஸ் வந்து ஸ்க்ரீனுக்கு பின்னாடி போட்டிருக்கிறதுனால மைக்ரோ ஒன் ஸ்க்ரீன் தான் அதுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த ஆடியோ வந்து அதுதான் வந்து பாஸ் த்ரூ பண்ணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா சினி ஒயிட் ஹை கெயின் ஸ்க்ரீன். ஸோ நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வெளிச்சத்தை வந்து அது ரிசீவ் பண்ணுமோ அந்த அளவுக்கு வந்து வெளிச்சத்தை ரிசீவ் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு நல்ல இமேஜை வந்து கொடுக்கும். ஸோ ஸ்க்ரீனை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து குறைய சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு இருக்குது. அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்துட்டு நாங்கள் பேனலிங் பண்ணி, அதாவது ரேக்ஸ்லாம் பண்ணி எல்லாமே வந்து கன்சீல்டாக நாங்கள் வச்சுருக்கோம். சப்போஸ் கஸ்டமர் வந்து ஏவி ரிசீவர் வந்து யூஸ் பண்ணணுன்னா நம்ம டோர் மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ அதை ரிமூவ் பண்ணி அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஏவி ரிசீவரை பொறுத்த வரைக்கும் நாங்கள் மெரான்ஸோட 6015 தான் கொடுத்துருந்தோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 9.2 சேனல் ஏவி ரிசீவர். அண்ட் இதை பற்றி நான் எக்ஸ்க்ளூசிவாக ஒரு வீடியோவே நான் போட்டிருக்கேன். சப்போஸ் நீங்கள் அதை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு அதுலேருந்து நிறைய தகவல் கிடைக்கும் இந்த ஏவி ரிசீவரை பற்றி. அண்ட் இந்த ஏவி ரிசீவர் பொறுத்த வரைக்கும் இது 9.2 சேனலில் ஒரு ஸ்டார்டிங் மாடல்னு சொல்லலாம். ப்ரிடாமினென்ட்லி இதில் வந்துட்டு என்னென்னலாம் நம்மளுக்கு தேவையோ அது எல்லாமே இருக்குது. அதாவது டீகோடர்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டால்பி அட்மாஸ் இருக்குது, அப்புறம் DTS:X நியூட்ரல் இருக்குது, நியூட்ரல் X Pro இருக்குது, அதுக்கப்புறம்
டால்பி டிஜிட்டல் இருக்குது. ஸோ நம்மளுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே எல்லா கோடெக்ஸும் அதில் இருக்குது, RO3D தவிர்த்து. RO3D வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நெக்ஸ்ட்டு மாடல் 7015ல் கொடுத்துருக்காங்க, பட் இதில் கொடுக்கல. ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து RO3D அந்தளவுக்கு அவசியம் கிடையாது, ஒரு மிட் பட்ஜெட் தேட்டரில் அவசியம் கிடையாது. ரொம்ப சவுண்டுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறவங்க, ஆடியோ ஃபைல்ஸ், அவங்களுக்கு வந்து RO3D வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எக்ஸ்ட்ரா எட்ஜ் அவங்களுக்கு வந்து கொடுக்கும். பட் நார்மல் கஸ்டமர்ஸ், பிகினர் கஸ்டமர்ஸ்க்கு அது அந்தளவுக்கு அவசியம் இருக்காதுன்றது என்னோடய கருத்து. இப்போது இதில் இருக்கிற அந்த சவுண்டெல்லாம் வந்து ப்ராசஸிங் வந்து 6015 ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணும். ஏன்னா மெரான்ஸில் அதுக்குன்ட்டு உரிய ஒரு சவுண்ட் சிக்னேச்சர் இருக்குது. ஸோ அது வந்து சாஃப்டாகவும் இருக்கும், அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து அந்த சின்ன சின்ன நுவான்சஸ் வந்து நல்ல பாப்பப் ஆகி எடுத்து கொடுக்கும். ஸோ இது வந்து ஒரு மிட் பட்ஜெட் ரூமுங்கிறதுனால 6015 இந்த ரூமுக்கு ரொம்பவே பக்காவாக செட் ஆகிடுச்சு. அண்ட் இதில் வந்து நாங்கள் வந்து ஒரு 2 சேனல் பவர் ஆம்பும் நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ நாங்கள் ஏற்கனவே இந்த பிராண்டை வந்து எங்கள் சேனலில் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம், வுட்வூஃப்னு சொல்லி. ஸோ இது வந்து நாங்கள் ஒரு சில ப்ராஜெக்ட்ஸில் நாங்கள் பண்ணியிருக்கோம். இதோட அவுட்புட் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது கண்டினியூஸ் வந்து 80 வாட்ஸ் வரும், பீக்கில் பார்த்தீங்கன்னா 120 வாட்ஸ் வரைக்கும் போகும். ஸோ அட்மாஸ்க்கு நாங்கள் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா இதில் வந்து ப்ரீ அவுட் வந்து 2 கொடுத்துருப்பாங்க. ஸோ என்ன தான் இது வந்து 9 சேனல் ஏவி ரிசீவராக இருந்தாலும் இதில் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா 2 ப்ரீ அவுட் கொடுக்கறதுனால நம்ம 11 சேனலாகவும் ஒரு பவர் ஆம்ப், ஒரு 2 சேனல் பவர் ஆம்ப் யூஸ் பண்ணி நம்மளால் என்ன சொல்கிறது, கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ அது வந்து இந்த ஏவி ரிசீவரை வந்து நாங்கள் ஃபுல் பொட்டன்ஷியல் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இப்போது. ஸோ பவர் ஆம்ப் வந்து 2 சேனலுக்கு போட்டுட்டு இன்னும் எக்ஸ்ட்ராவாக 2 அட்மாஸ் வந்து நாங்கள் பவர் அப் பண்ணி வச்சுருக்கோம் இந்த ப்ராஜெக்டில். ஸோ ரூம் ட்ரீட்மெண்ட் பார்த்திங்கன்னா இது வந்து நாங்கள் 6 லேயர்ஸில் பண்ணியிருக்கோம். அண்ட் இது வரைக்கும் நாங்கள் எந்த ப்ராஜெக்ட்லையும் இந்த டிசைன் பண்ணதில்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த ப்ராஜெக்டில் பண்ணது. அண்ட் இது வந்து 3D எலிவேஷன் இல்லாமல் சிம்பிளாக இருக்கணும், பட் அட் த சேம் டைம் ரொம்ப அட்ராக்டிவாகவும் இருக்கணும் அப்படின்னு சொன்னார். ஸோ அதனால் நாங்கள் வந்து இந்த டிசைன் லாங்குவேஜை நாங்கள் வந்து யூஸ் பண்ணோம். ஸோ இதெல்லாம் நாங்கள் ஏற்கனவே இதோட ஸ்கெச்சஸ்லாம் வந்து கஸ்டமர்கிட்ட கொடுத்து அவரோட அப்ரூவல் வாங்கி தான் பண்ணியிருக்கோம். அண்ட் பட்ஜெட்டில் பண்ணுறதா இருக்கிறதுனால என்னென்ன எக்யூப்மெண்ட் வந்து நம்மளுக்கு காஸ்ட் எஃபெக்டிவாக கிடைக்குதோ, குவாலிட்டி காம்ப்ரமைஸ் ஆகாமல், ஸோ அதெல்லாம் பார்த்து இந்த ஹோம் தியேட்டரில் நாங்கள் போட்டிருக்கோம். அண்ட் ஃபேப்ரிக்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே அக்கோஸ்டிக் ஃபேப்ரிக் தான். ஸோ வெல்வெட்டில் வர்றது வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும், பட் அது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். பட் ஆடியோ விஷயத்தில் வந்துட்டு இப்போ நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற இந்த ஃபேப்ரிக்கும் அதுக்கும் காஸ்ட் வைஸ் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் அது பண்ணுற வேலை என்னவோ சேம் தான். வர ஆடியோ வந்து நல்லா டிஃப்யூஸ் பண்ணி உள்ளே சக் பண்ணி அனுப்பணும். ஸோ அது வந்து அந்த நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற மற்ற ப்ராஜெக்டில் யூஸ் பண்ண அந்த இட்டாலியன் ஃபெல்ட் மெட்டீரியலும் அதே மாதிரி தான் பிஹேவ் பண்ணும். அண்ட் இதுவும் வந்து சேம் அதே ஒர்க் தான் பண்ணுங்கிறதுனால ஸோ இந்த இடத்துல வந்து காஸ்ட்டு வந்து நம்ம குறைக்கலான்றதுனால நம்ம இந்த ஃபேப்ரிக்கை யூஸ் பண்ணோம். ஸோ இது வந்து நீட் அண்ட் சிம்பிளாக இருக்கும், ரொம்பவே எலிகெண்ட்டாக இருக்கும். அட் த சேம் டைம் நம்ம எப்போவுமே வந்து கஸ்டமர்கிட்ட ஃபிசிக்கல் சாம்பிள்ஸ் கொடுத்து அவங்களோட அப்ரூவல் வாங்கி தான் நாங்கள் போடுவோம். அண்ட் அவர் வந்து இந்த கலர் தான் வேணும்னு சொல்லி அவர் கேட்டார். ஸோ அதனால் இந்த கலர் நாங்கள் போட்டோம். ஸோ இது வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் ஹோம் தியேட்டருக்கு கொஞ்சம் பிரைட்டான கலர் தான், பட் அவங்க வந்து இது மல்டிபர்பஸாகவும் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னதுனால அவங்களுக்கு இந்த பிரைட்னஸ் தேவைப்படுது. ஸோ அதனால தான் ரெக்லைனர் கூட ஒரு ரோ தான் போட்டிருக்காங்க, இன்னொரு ரோ இன்னும் போடலை. ஸோ இன்னும் மல்டிபர்பஸ்க்கு அவங்க யூஸ் பண்ணணுன்ற ஒரு சென்ஸில் தான் அவங்க இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்களும் ஹோம் தியேட்டர் டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ பட்ஜெட்டில் நம்ம பண்ணுறதுனால நம்ம வந்து வெறும் மேலே வந்து சீலிங்கில் காப் லைட்ஸ் தான் போட்டிருக்கோம். ஸோ நாங்கள் வந்து இந்த ஸ்ட்ரிப் லைட்ஸ் இதை எல்லாமே எராடிகேட் பண்ணிட்டோம். ஸோ நிறைய விஷயம் வந்து தேவையில்லாமல் லுக்குக்காக நிறைய செலவு பண்ண வேணான்றது தான் அதோட அர்த்தம். அண்ட் கஸ்டமரும் ஹி வாஸ் ஓகே வித் தட். அந்த மாதிரி வேணாம் சார், எனக்கு வந்து சிம்பிளாக பண்ணி கொடுங்க, ஆனால் பார்க்குறதுக்கு நல்ல எலிகெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொன்னார். ஸோ இந்த ஹோம் தியேட்டரில் நீங்கள் வந்தீங்கன்னா அந்த எலிகன்சி ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த கலருக்கும் நாங்கள் கொடுத்துருக்குற அந்த க்ரூவ்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு யூனிக் ஃபீல் வந்து இந்த ஹோம் தியேட்டரில் கொடுக்கும். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அண்ட் ஓவரால் ஆடியோ பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ரூமில் ரொம்பவே சூப்பராக அமைஞ்சிருக்கு. அண்ட் நாங்கள் கொடுத்த எக்யூப்மெண்ட்டுக்கும் அண்ட் இதோட பர்ஃபார்மன்ஸ்க்கும் வந்து ஒரு படி மேலே தான் இருக்குது பர்ஃபார்மன்ஸ். ஸோ அந்த அளவுக்கு நாங்கள் வந்து ஃபுல்லாக கேலிப்ரேட் பண்ணி இந்த ரூமுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் செட் பண்ணி தான் கொடுத்துட்டு வந்திருக்கோம். அண்ட் கஸ்டமருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது இதோட பர்ஃபார்மன்ஸ். ஸோ ஓவராலாக இந்த ப்ராஜெக்டில் நம்ம யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும், இதோட டிசைன் லாங்குவேஜாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாகவே இந்த ரூமுக்கு அமைஞ்சிருச்சு. அண்ட் பார்க்குறதுக்கும் ரொம்பவே சூப்பராக வந்துருச்சு இந்த ரூம். அண்ட் நாங்கள் எதிர்பார்த்ததோட நல்லா வந்தது. அண்ட் கஸ்டமரும் அதே ஃபீட்பேக் தான் கொடுத்தாரு.
இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு ஒரு ஷார்ட் டெமோ பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த வீடியோவோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். அண்ட் உங்களுக்கு சப்போஸ் ஹோம் தியேட்டர் உங்கள் வீட்டில் லிவிங் ரூமில் செட் பண்ணணும், இல்லை பெட்ரூமில் செட் பண்ணணும், இல்லை எங்கிட்ட வந்து டெரஸில் இடம் இருக்குது, அங்கே வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி நம்ம ஹோம் தியேட்டர் செட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட நம்ம பண்ணி கொடுக்கலாம். இல்லை நீங்கள் வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, ஒரு ஹோம் தியேட்டர் வந்து என்ன சைஸில் போடணுன்ற ஒரு குழப்பம் இருந்ததுன்னா கூட நீங்கள் கீழே இருக்கிற என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தாராளமாக கால் பண்ணலாம், இல்லை மெசேஜ் அனுப்பலாம். அண்ட் நீங்கள் சப்போஸ் ஒரு எக்ஸிஸ்டிங் ஹோம் தியேட்டர் வச்சுருக்கீங்க, அதுக்கு வந்து எக்யூப்மெண்ட் வந்து அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் எங்களை வந்துட்டு அணுகலாம். அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி எல்லா சர்வீஸும் ஹோம் தியேட்டரை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த சேனலை பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் எடுத்து சொல்லுங்கள், அவங்களுக்கு மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அண்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.